கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தினாலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானித்து அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். 9ஆம் சங்கீதம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம், கர்த்தர் உங்களோடு பேசுவார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2 வசனம் முக்கியமான வசனம். ஒரு குடும்பத்திலே கணவர் இறந்து போயிட்டார். கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் பிள்ளைகளை வளர்க்கணும். கல்யாணம் முடியல பிள்ளைகளுக்கு. அந்த தாய் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. விதவையின் கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமணம் முடிந்தது. பேரம்பேத்தி பார்த்தாங்க. எல்லாம் திருப்தியாக பார்த்தாங்க. அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, நெருக்கப்படுகிற காலங்களிலே சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, ஒரு விதவை கர்த்தரை நோக்கி, என் கணவர் இறந்து போயிட்டாரு, என் பிள்ளைகள் இருக்கு, இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன்? கண்ணீரோடு இரவும் பகலுமா ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைகள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு. சில குடும்பத்திலே கடன் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். பொய் பேசிடுவாங்க. ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க, கர்த்தருக்காக உண்மையா வாழன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா கையில பணம் இருக்காது. சில நேரத்துல பயந்து போய் சில வார்த்தையை பேசிடுவாங்க. காலம் கடைசியா இருக்கு. நெருக்கப்படுகிற காலங்களில் இப்போ லேட்டஸ்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, எத்தனையோ பேங்க் லோன் இருக்கு. வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும் அப்படின்னா ஒரு லோன் வாங்கியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா லோன் வாங்கியிருந்தாங்க. ஒரு வீட்டில் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா ஒரு லோன் வாங்கியிருந்தாங்க. செல்போனுக்கு லோன் வாங்கியிருந்தாங்க. நகைக்கு ஒரு லோன், ஹோம் லோனு, இன்னும் பிஸ்னஸ் லோனு, ஏகப்பட்ட லோன் இருக்கு. ஏகப்பட்ட லோன். விவசாய லோன் இருக்கு. இது போக ஃபைனான்ஸ்ல வாங்குறாங்க. படிப்புக்காக, காலேஜ் படிப்புக்காக, சில குடும்பத்துல பர்சனல் லோன், பேங்க்ல போய் அழகா லோன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் கையில பணம் இல்லைன்னு சொன்ன உடனே சொந்தக்காரங்கிட்ட கேட்டு பார்ப்பாங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நெருக்கம் அதிகமாயிரும். நெருக்கப்படுகிற காலங்களில் ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரன் ஒரு ஜெப குறிப்பு கொண்டு வந்தாங்க. அண்ணே என்னண்ணே அப்படின்னு, 1.25 கோடி கடன் இருக்கு அப்படின்னாங்க. 1.25 கோடி. ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைய தாங்க முடியாது. திடீர்னு ஒரு நஷ்டம், திடீர்னு ஒரு பிரச்சனை. ஒரு குடும்பத்திலே மகளுக்கு திருமணத்திற்காக நிறைய பணம் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா கவர்மெண்ட்ல வரக்கூடிய பணம் இன்னும் வரல. கோடி கணக்குல. உடனே மனசு கேட்க மாட்டுக்கு. தகப்பனார் தான் மனசு கேட்க மாட்டுக்கு. ஏன்னா பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, பணம் வரணும், அந்த பிரச்சனை முடியணும். நெருக்கப்படுகிற காலங்களில் ஒரு குடும்பத்துல நெருக்கம் வந்துட்டு அப்படின்னா எல்லாரும் தள்ளி போயிடுவாங்க. சொந்தக்காரங்க தள்ளி போயிடுவாங்க. சில வீட்டுல மனைவி கூட தள்ளி போயிடுவாங்க. சில வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சில குடும்பத்துல இருப்பாங்க. லட்சக்கணக்கா பணம் தேவைப்படும். ஒரு குடும்பத்துல ஒரு தாயாருக்கு கேன்சர் அப்படின்னாங்க. அந்த குடும்பத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்க, பையனும் இருக்கிறாங்க.
ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் பணம் கொடுக்கவே இல்லை. இந்த வயசான தாய் வீட்டிலேயே இருந்து பல மாசம் கேன்சர்ல கஷ்டப்பட்டு உடம்புலாம் உருகி ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தாங்க. காலம் கடைசியா இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல வச்சு பணம் கொடுத்து கவனிக்க ஆள் இல்லை. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு வியாதி வந்துட்டுனா போதும், போட்டுட்டு போயிடுவாங்க. சுபாவ அன்பு இல்லை. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று எழுதப்பட்டிருக்கு. காலை வேளையில செய்தி கேட்குறீங்களா? ஒரு 10 நிமிஷம் செய்தி கேட்குறீங்களா? உங்க வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்துல நெருக்கம் இருக்கா? அண்ணே, நான் தனிமையா இருக்கேன், நான் வேற ஊர்ல வேலை பார்க்கேன், நான் ஒரு ஹோம்ல இருக்கேன், ஒரு ஹாஸ்டல்ல இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் இருக்கிற இடத்துல நான் தனிமையா தான் இருக்கேன், எனக்கு வேலை அதிகமா இருக்கு, படிப்பு அதிகமா இருக்கு, எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, எத்தனையோ சூழ்நிலை. நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். உங்களுக்கு வேணா ஒரு சாட்சியை வேணா என்னைய வேணா சொல்றேன், பிரயோஜனமா இருக்கும். நான் ஒரு வியாபாரி. வியாபாரத்துல கஷ்டப்படும் போது ஆலயத்துல போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என் மனைவி சர்ச்சில் போய் ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க, குடும்பத்துல ஜெபம் பண்ணாங்க. நடந்த என்ன தெரியுமா? 2015க்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன், கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பித்தேன். வசனத்தின் மூலியமாக ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஒரு 50-55 லட்ச ரூபா கடன்ல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். வேதனை, நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கப்பட்ட சூழ்நிலை, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை. கடன் இருக்குன்னு சொல்லி பாருங்க, சொந்தக்காரங்கெல்லாம் காணாம போயிடுவாங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பணம் இல்லை, கையில 1 ரூபா கூட இல்லை, கடன்ல கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா போதும், யாரெல்லாம் ரத்த சம்பந்தம் கூட நம்ம சொல்லலாம், சொந்தக்காரங்க ஃபுல்லா அப்படியே காணாம போயிடுவாங்க. என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில லட்சக்கணக்காக கடன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க தள்ளி போகத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் பிள்ளைகள் இருக்கும். என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதை ஏன் தெரியுமா காலைல சொல்றேன்? நெருக்கப்படுகிற காலம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நெருக்கம் எப்போ வருது? பல சூழ்நிலை நெருக்கம் வருது. வேலை செய்கிற இடத்துல ஒரு மேனேஜர் இல்லைன்னா ஒரு ஆபீசர் கூட இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு நெருக்கம். நிறைய இடத்துல நம்ம சொல்லலாம். நெருக்கம் அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லலாம். இப்போ ஆபீஸ்ல வேலை பார்க்காங்க, ஒரே டார்கெட், இந்த மாசத்துக்குள்ள இவ்வளவு முடிச்சிடணும், இத்தனை நாளுக்குள்ள இவ்வளவு முடிச்சிடணும். ஒரு சகோதரி ஜெபிக்க வரும்போது வந்தாங்க, நான் பேங்க்ல வேலை பார்க்கேன், இத்தனை நாளுக்குள்ள இவ்வளவு டார்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரே ப்ரெஷரா இருக்கு. அவ்வளவுதான். நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நெருக்கம் வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம பல சூழ்நிலை திகைத்து கொண்டிருப்பாங்க. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய நெருக்கம் மாறும், நம்முடைய உபத்திரம் மாறும், நம்முடைய பிரச்சனைகள் மாறும். காலையில் இந்த செய்தி கேட்கும் போதே சில குடும்பத்திலே என் வாழ்க்கையிலே நான் நெருக்கப்பட்ட சூழலாக இருக்கிறேன். என் கணவர் தண்ணி அடிக்கிறாரு, சில குடும்பத்துல கள்ள தொடர்பு, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டே தள்ளி போயிட்டாங்க, சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல போய் சிக்கிக்கிட்டாங்க, சில குடும்பத்துல வீட்டுல காசே இல்லை, பஞ்சம், தரித்திரம், சில குடும்பத்துல சாபத்துக்குள்ள இருக்காங்க, வெளியே தெரிய மாட்டேங்குது, கையில 10 ரூபா கூட நிக்க மாட்டேங்குது, எல்லாமே வெளியில போயிருது. நிம்மதியில்லாத வாழ்க்கை. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கும் போதே உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க விசுவாசிக்கும் போதே உங்களோட வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். என் வாழ்க்கையில நடந்திருக்குப்பா. நான் உண்மையாவே சொல்வேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு எப்பமெல்லாம் பிரச்சனை வருதோ நான் அழுதுதான் ஜெபம் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கண்டினியூ அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். பிரச்சனை ஜாஸ்தி,
13 வருஷமா ஒரு மனுஷன் தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான். தொடர்ந்து ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான். ஒரு நாள் கர்த்தர் போய் அந்த குடும்பத்தை போய் சந்தித்தார். அவ்வளவுதான். மனம் திரும்பவே இல்லை. எவ்வளோ தடவை டைம் கொடுத்து பார்த்தார், மனம் திரும்பல. எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணினானோ, நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த வீட்டுல மாந்திரியம் பண்ணிட்டு இருந்தானோ அதே வீட்டுக்குள்ள நாண்டு கொண்டு செத்தான். இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறாங்களா? நீங்க தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே, கர்த்தரே தஞ்சமானவர். உங்களுக்கு பாதுகாப்பு, தஞ்சம் எல்லாமே அவர்தான். அடைக்கலம் எல்லாமே அவர்தான். நான் ஏழை எளிய ஜனமா இருக்கேனே, எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி கால வேளையில கண்ணீரோடு சில குடும்பத்துல ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. ஏன்னா பிரச்சனை ஜாஸ்தி. ஒரு மாசம் தொடங்கிட்டுனா போதும், சில குடும்பத்துல வண்டி லோனு, கார் லோனு, டிரைவிங்ல இருக்கிறாங்க. சில குடும்பத்துல எத்தனையோ லோன் இருக்கு. அவங்கவுங்க வாழ்க்கையில ஒரு குழுல போய் ஒரு பணம் வாங்கி வச்சிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ப்ரெஷர். எல்லா இடத்துலையும் நிறைய குடும்பத்துல மன அழுத்தத்துல இருக்காங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கடை வாடகை கொடுக்க முடியல. மாசம் மாசம் இவ்வளவு ரூபா தேவைப்படுது. நெருக்கப்படுகிற காலம். இன்னைக்கு தலைப்பு என்ன? நெருக்கப்படுகிற காலம். கர்த்தரே தஞ்சமானவர். நம்ம கர்த்தரை தான் தேடுறோம். அதிகால வேளையில தேவனுடைய சமூகத்துல தான் நம்ம காத்திருக்கிறோம். நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருப்பாரு. என் பிள்ளைகள் இவ்வளவு நேரம் கேட்கிறாங்க, என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். தேவனுக்கு தெரியும். தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்ப்பார். உங்க இதயத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எதுக்காக நீங்க தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் பார்க்குறீங்க? எதுக்காக நீங்க காலவெளியில் இணைந்திருக்கிறீங்க? பரலோகத்துல தேவன் பார்ப்பார். ஒரு மனுஷன் பார்க்கவே மாட்டான். கர்த்தர் அழைத்தார். இந்த நிமிஷம் வரையும் எனக்கு சோறு போடுறாரு. அவ்வளவுதான். ஜீவனை தந்திருக்காரு, ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு. அதனால பேசுறேன், அவ்வளவுதான். ஆனா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவங்களோடு பேசும்போது உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும், மனமாற்றம் உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறீங்களோ உடனே விடுதலை, உடனே ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னா நெஞ்செல்லாம் வலிக்கும், பயம், நெருக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாம் உள்ள வந்துடும், திகில் எல்லாம் உள்ள வந்துடும். அந்த ஆள் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஐயோ, என் வாழ்க்கையில நான் இவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே. நான் எப்படி தெரியுமா ஜெபிப்பேன்? பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, பாவியா என் மேல கிருபையா இருங்க. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன். என்னை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என் மீறுதல் பாவத்தை மன்னிங்கப்பா, தலைமுறை சாபத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. இப்படியே தான் ஜெபிப்பேன். இது ஏன் தெரியுமா காலைல சொல்லித்தரேன்? நிறைய குடும்பத்துல பாவம் பண்ணி பறிக்க ஜெபம் பண்றது இல்லை. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். உங்களுக்கு என்ன தரணும் தேவனுக்கு தெரியும். எந்த நாள்ல உங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் முடிக்கணும் தேவனுக்கு தெரியும். ஆனால் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனை காரியத்துல என்னோட வாழ்க்கையில எத்தனை காரியம் இருக்குன்னு சொல்லி நான் முதல்ல யோசித்து பார்க்கணும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் தான் தேசத்துக்குள்ள நிறைய இருக்கு. என் கால் எங்க நிக்கி, என் கை என்ன பண்ணுது, என் கண் எங்க பார்த்துட்டு இருக்கு, என் சிந்தனையில நான் நல்லதை யோசிக்கிறேனா, தீமையை யோசிக்கிறேனா, அசுத்தத்தை யோசிக்கிறேனா, அருவருப்பான கருத்தை யோசிக்கிறேனா, என் இதயத்துக்குள்ளே பரிசுத்தம் இருக்கா, தேவனை தேடுற அந்த இருதயம் எனக்குள்ள இருக்கா, சுத்தமான இருதயம் இருக்கா, நான் பரிசுத்தத்தோடும் ஆவியோட உண்மையோட தேவனை ஆராதிக்கிறேனா, தேவன் பார்ப்பாரு. அப்படி இல்லைன்னா பொல்லாத இருதயம் இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ சுபாவங்கள், எத்தனையோ ஜென்ம சுபாவங்கள், மாம்சக்கிரியைகள், கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், தீட்டான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம நிலைமை என்ன, நம்ம எதுல தப்பா இருக்கோம், ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் நெருக்க வந்துச்சு,
என் வாழ்க்கையில நெருக்கம் அடிக்கடி வந்திருக்கு. வசனத்தை தியானிக்கும் போது நான் எப்படி திரும்ப யோசிப்பேன், இந்த வசனத்துக்கு நான் இன்னும் உண்மையா இல்லையப்பா, என்கிட்ட இன்னும் இவ்வளவு குறை இருக்கு, நான் இன்னும் உண்மையா வேலை பார்க்கலையே. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவானாங்க. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனை கை கொள்ளணும், அவருடைய நியமங்களை கை கொள்ளணும் சொல்லி போட்டிருக்கு. உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய குடும்பத்திலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், வரங்கள் எனக்கு வேணும், கனிகள் எனக்கு வேணும், நான் தேவனுக்காக ஊழியம் செய்யணும், நான் உண்மையா வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும், நான் ரட்சிக்கப்படணும், என் வாழ்க்கையில பழைய சுபாவம் வரக்கூடாது, பழைய மாம்ச கேரக்டர் வரக்கூடாது, ஜென்ம சுபாவம் வரக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை குடும்பத்துல ஜெபிக்கிறீங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஏதோ ஒரு காரியத்திலே நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சில குடும்பத்துல காலவேளையில செய்தி கேட்டு அவங்க சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஏன்? உள்ளது அப்படியே பேசிட்டு இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எங்க தப்பு பண்றான், எப்படி வெளியில வரணும், எதுல பாதிக்கப்படுறான், ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது. ஒரு சிம்பிளா சொல்றேனே, காலையில தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமா ஒரு 1/2 மணி நேரம் கேட்குறீங்க, பகல்ல ஒரு 6 மணி நேரம் படம் பார்க்குறீங்க, நாடகம் பார்க்குறீங்க. எது உங்களை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு? 1/2 மணி நேரம் காலையில ஜெபம் பண்ணிட்டீங்க, அழகா 1/2 மணி நேரம் கேட்டாச்சு. நிறைய வீட்டுல கையில பைபிள் இல்லை. அதுக்கப்புறம் பகல்ல என்ன செய்யன்னு தெரியாம செல்போன் ஆன் பண்ணுவாங்க, இல்ல டிவி ஆன் பண்ணுவாங்க. அங்க பார்த்தா ஒரு படம் ஓடிட்டு இருக்கும், ஒரு நாடகம் ஓடிட்டு இருக்கும். அந்த ஒரு 3 மணி நேரம் போயிரும். தேவனை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நெருக்கம் வருமா வராதா? ஏன் நெருக்கப்பட்ட காலம் ஒரு வீட்டுக்குள்ள? அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு குடும்பத்திலே இயேசுவையும் தேடுறாங்க, விக்கிர வழிபாடுகளையும் போறாங்க. அந்த வீட்டுல நெருக்கம் வருமா வராதா? நான் இயேசுவை தேடுறேன்ப்பா, நான் அவருடைய பாதப்படில தான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கு. விக்கிரம்னா தீட்டுன்னு போட்டிருக்கு, விபச்சாரம் தீட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. எத்தனை காரியம் இருக்கு பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நான் இன்ன வரைய கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், இன்னும் நான் கீழ்ப்படியணுமே, இன்னும் நான் கீழ்ப்படியணுமே, இன்னும் நான் கீழ்ப்படியணுமே, எனக்குள்ள இன்னும் இவ்வளவு காரியம் நான் மாற்ற வேணுமே. நான் அர்ப்பணித்து கொண்டேதான் இருக்கேன். சராசரி ஒரு மனுஷன் அவ்வளவுதான். இந்த உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்றோம். ஆனால் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, உம்மை தேடுகிற எல்லாரையும் அவர் கைவிடுகிறதில்லை. காலை வேளையில இவ்வளவு நேரம் செய்தி கேட்கிறீங்களா? யாரெல்லாம் கர்த்தரை நோக்கிதானே இவ்வளவு நேரம் காலைல செய்தி கேட்டீங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த காலவேளையில ஜெபிக்கிறாங்க, செய்தி கேட்டுட்டு இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை தேடிட்டாங்களோ அவங்கள கைவிட மாட்டார். சில குடும்பத்துல யோசிப்பீங்க, நான் விக்கிர வழிபாடு இருக்கிறேனே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்னைய பத்திரமா பார்த்துக்கிடுவாரா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கிறீங்க. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இப்ப நம்ம மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுவையும் தேடுறாங்க, விக்கிர வழிபாடுகளையும் போறாங்க. பகல் நேரத்துல சும்மா இருக்கும்போது டிவி பார்க்கறது, படம் பார்க்கறது, செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்க்கறது, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறது, தேவையில்லாத நபர், தேவையில்லாத காரியங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடும் போது கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தரையும் தேடுறாங்க, விக்கிரத்துக்குள்ள போயும் தேடுறாங்க, மனுஷனை நம்பி போய் அங்கேயும் போய் சில காரியத்தை போய் தேடுறாங்க. எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டு வருவாங்க.
பிரச்சனை எங்கன்னு சொல்லி தெரிஞ்சாதானே நம்ம கரெக்டா அந்த குடும்பத்துல ஒரு மீட்பு, அந்த குடும்பத்துல ஒரு விடுதலை, அந்த குடும்பத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகும். இயேசுவை தேடுறாங்க, கரெக்ட், ஓகே, டன். அடுத்தாப்புல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னொரு இடத்துல போய் நிப்பாங்க. வேற எதையோ தேடிட்டு இருக்கிறாங்க. இப்ப செல்போன்ல நிறைய ஆப்லாம் வந்துட்டு அந்த ஆப்ல போய் வேற எதையோ தேடிட்டு இருப்பாங்க. ஒரு பையன் செல்போன்ல 6 மணி நேரம் பேசுறான். ஒரு வாலிப பையன். அவன் எதை தேடிட்டு இருக்கான்? செல்போன்ல போய் யார தேடிட்டு இருக்கான்? ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 10 மணி நேரம் கேம் விளையாடுறான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கொயர்ல இருக்கான். சர்ச்சில் உள்ள பையன் தான். அவன் யாரை தேடுனா? மத்த நாள் 6 நாள்ல 10 மணி நேரம் செல்போன்ல எதை தேடுனா? களியாட்டு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா கொயர்ல இருக்கான். கடைசி காலத்துல என்ன நடக்கும் அதை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு நபர்னால ஒரு மனுஷன் எங்கெல்லாம் சிக்கப்படுறான். நான் விக்கிறதுக்கு போய் 13 லட்சம் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல சர்ச்சைக்கு போனால்தான் என் கடையில கத்தாழத்தை போட்டிருந்தேன். ஒரு கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் வச்சிருப்பேன். மேல பொம்மை வச்சிருப்பேன். எங்க அப்பா செத்த போட்டோ வச்சிருந்தேன். கல்லாப்பட்டியில விக்கிறதுக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். எதெல்லாம் செய்யக்கூடாத எல்லாம் செஞ்சேன். சாபத்துக்குள்ள வாழ்ந்தேன். தேவனுடைய உக்கிர கோபத்துல நான் வாழ்ந்திருக்கேன். அதனால சாபம்னா என்ன, ஆசீர்வாதம்னா என்ன, தேவனுடைய தண்டனைனா என்ன, மனம் திரும்புனா என்ன, பாவம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, அநீதினா என்ன, அசுத்தம்னா என்ன, நீதினா என்ன, ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்காரு. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறை இருக்கு. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபை எல்லாம் விலகிறது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரங்கள், பாடுகள் எல்லாம் உள்ள வருது. ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்துல நிரம்பி இருக்கும் போது, தேவனுடைய மகிமையினால மூடப்பட்டிருக்கும் போது, தேவனுடைய கிருபையினால நிரப்பப்பட்டிருக்கும் போது எந்த ஒரு சத்துரு உள்ள வர முடியாது. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சா, ஒரு 3 நாள் பைபிள் வாசிக்காம இருந்து பாருங்க, ஒரு 3 நாள் ஜெபம் பண்ணாம இருந்து பாருங்க, தேவனை துதிக்காம இருந்து பாருங்க, எல்லா பிரச்சனையும் தேடி வந்துடும். ஏன்னா நான் கர்த்தரை தேடல. ஒரு மனுஷன் கர்த்தரை தேடும் போது ஆவியில வளர்ந்துட்டு இருப்பாங்க, ஆவியார் பேசிட்டு இருப்பாரு, தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்டிருப்பாங்க, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருப்பாங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? நல்லா காலையில பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சரி அடுத்தாப்புல ஓகே. எல்லாரும் வீட்டை விட்டு நேரா வெளியே போயாச்சு. வீட்டுல யாராவது ஒரு ஆள் 2 ஆள் இருப்பாங்க. அது அம்மாவா இருக்கலாம், சகோதரிமாரா இருக்கலாம், இல்ல வீட்டுல யாராவது ஒரு நபர் 2 நபர். அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது என்ன செய்வாங்க? ஒண்ணு செல்போன் எடுத்து யார்கிட்டயா பேசுவாங்க. அது லாஸ்ட் வீண் வார்த்தையினால பாவம் வந்துடும். கர்த்தரை தேடாமல் வேற எங்கேயோ போய் எதையோ போய் தேடும் போதுதான் பிரச்சனை உள்ள வருது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தால இப்படிதான் கண்டுபிடித்தேன். 24 மணி நேரம் ஒரு மனுஷன் தேவனை தேடி தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழ்ந்து, பரிசுத்தமா வாழ்ந்து, நீதியை பின்பற்றி உண்மையா வாழ்ந்து எல்லாம் செய்யும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லி போட்டிருக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்னு என்ன அர்த்தம்? தேவனோடு நடக்கிறாரு, அதனால காணப்படாம போனார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தேவனை தேடாமல் மனுஷனை நம்பி காணாம போயிருந்தாங்க. அவரு தேவனை தேடி அழகா காணாம போயிட்டார். இங்க சில ஆட்கள், சில நபர்கள், அது யாருனாலும் இருக்கலாம், வேற எதையோ தேடி காணாம போயிருந்தாங்க. ஒரு குடும்பத்துல ஜெபகுறிப்பு வருது, என் புருஷனை 3 மாசம் காணாம அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா அவங்க வேற எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா கேட்டா 2வது கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா 3 மாசமே எங்களுக்கு தெரியாது. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வருது, லாக்டவுன்ல என் கணவர் அப்பப்போ வீட்டுக்கு வராம இருந்தாரு. இப்பதான் எனக்கு தெரியுது அந்த வீட்டுல 3 பிள்ளை இருக்கு, என் வீட்லயும் 3 பிள்ளை இருக்கு அப்படிங்கிறாங்க. இவ்வளவுதான் பொசிஷன். வாழ்க்கை இவ்வளவுதான். ஒரு மனுஷன் கர்த்தரை தேடி வாழும் போது கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனா கர்த்தரை தேடாம செல்போன்ல போய் வேற எதையோ தேடி, இல்ல டிவில வேற எதோ பார்த்து, இப்ப லேட்டஸ்டா லேப்டாப், நிறைய வீட்டுல லேப்டாப் தான் இருக்கு.
அதுல ஏதோ ஆன் பண்ணி ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பத்துல வேற வேற காரியம்லாம் தேடுறாங்க. ஒரு மனுஷன் கர்த்தரை தேடினால் கர்த்தர் கைவிட மாட்டார். சிம்பிளா முடிச்சிருங்க. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை காலில் இணைந்திருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சகலவிதமான காரியத்தில் பாதுகாப்பா இருப்பார். கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார்னு சொல்லிட்டு பகல் நேரத்துல போய் டிவி இல்ல செல்போனு அதுல ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணா அப்புறம் நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா கர்த்தரை தேடாமல் தேவையில்லாம படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் சேர்த்து சொல்ல வேண்டியது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஒருவேளை காலை வேளையிலே நான் ஏழை எளிய ஜனமா இருக்கிறேன், எனக்கு கர்த்தர் உதவி பண்ணுவாரா அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி நன்மையாக மாற்றி தருவார். அவர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு விடுதலை, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உண்டு. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க, கேளுங்க. அப்பா, நெருக்கப்படுகிற காலமா இருக்கு, எனக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். நான் எந்த ஒரு மனுஷனையும் தேட மாட்டேன், நான் கர்த்தரை மட்டும்தான் தேடுவேன். அப்படி கேட்பீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. அப்பா, இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்திலே நெருக்கப்பட்ட சூழ்நிலையோடு செய்தி கேட்டாங்களோ அவங்க உள்ளத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. நாங்கள் கர்த்தரை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்துல எந்த ஒரு காரியத்திலும் போய் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. புதிய நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க. புது பிரசன்னத்தினாலே அப்பா, புது வல்லமையினால, புது அபிஷேகத்தினால உங்க பிள்ளைகள் நிரப்புங்க அப்பா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தால முத்திரை போட்டு உங்களோட இரத்த கொட்டைகளை வேலி அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பத்தில் நீயா ஜெபிக்கிறங்க, கர்த்தர் மனமறிஞ்சு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுக்குறாங்க, கர்த்தர் கொடுங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் வழக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. சிகரெட் பழக்கம், புகையிலை, கஞ்ச பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளிசனம், ஏவலில் கட்டப்பட்ட எந்தெந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறோம் அந்த எல்லா செத்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுட்டெறியப்பட்டும். மறுபடியும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய கிருபையினால் நிரப்பி மறுபடியும் அந்த குடும்பத்தை எழுப்புங்க. காலவேளையிலே அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. குடும்பத்தை கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. பள்ளிகை பெருகட்டும், கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ இந்த நாளிலும் என்னோட சிந்தனை கிறிஸ்துவனையை மாறட்டும், எங்க உடம்போட ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாறட்டும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்தலும் எங்களுடைய அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். கால வேளையில வேலைக்கு பொறுப்புறாங்க, விவசாயத்துக்கு பொறுப்புறாங்க, கம்பெனி பொறுப்புறாங்க, போட்டில் பொறுப்புறாங்க. இன்னுமாக யாரெல்லாம் டாக்டர், நர்ஸு, டீச்சர், இன்னுமாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் வெளிநாட்டில் இருக்காங்க, எத்தனையோ குடும்பத்திலே டிரைவிங் லைனில் பொறுப்புறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும் வேணும்ப்பா. நாங்கள் எந்த ஒரு மனுஷனும் சார்ந்துடக்கூடாது. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய வல்லமை உங்கள் பிள்ளைகளை நிரப்பி இருக்கட்டும். இந்த நாளும் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பா, ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் சொன்னீங்க ராஜா. இந்த பாவிக்கு இந்த நாள் அப்பா விசேஷமாக இந்த நிமிஷம் வரைய உயிர் பிச்சை போட்டீங்கப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. நாங்க மறுபடியும் உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. நெருக்கப்பட்ட சூழ்நிலை யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டுக்கொள்ள வேண்டும். நாங்க எல்லாரும் ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. கரை திரை இல்லாதவர்களா இருக்கணும்ப்பா. எங்கள்ட்ட எத்தனையோ குறை இருக்கு, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த காலவெளியில ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அப்பா விசேஷமாக அவங்களுடைய அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க.
காலவேளையிலே படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ ஞானத்தினால தெய்வத்தினால நிரப்புங்க. முன்னும் பின்னுமாக தேவதை நிப்பாட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலவேளையிலே ஜெபிக்கிற குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பா பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க. ஊழியத்துக்காக புறப்படுறாங்க. கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலவேளையில எத்தனையோ தேவைகளோடு, கடன் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, சில குடும்பத்திலே மரண தருவாயில் இருக்காங்க. கர்த்தர் ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசு கட்டிடுங்க, பரிபூர்ணமாக சுகமாக்கி தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால சுகமானிலன்னு வேதம் சொல்லிடுறது. உம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய அக்கிரமம் உங்களுடைய பாவத்தில் மன்னித்து குணமாக்கி அப்பா பூரண சுகம் தர கிருபைக்கா நன்றி. இந்த நாளிலும் எல்லாருடைய இதயத்துக்குள்ளும் தேவ சமாதானம் நடக்கிறாங்க. சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் கர்த்தரை தேடினாங்களோ அந்த குடும்பத்தை கை விடுவதில்லை என்று சொன்னீங்க ராஜா. நீங்க கைவிட மாட்டீங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறது கிருபை செய்யுங்க ராஜா. வீடு கட்டுறாங்க, சொந்தமாக அப்பா தொழில் தொடர்ந்து ஆசைப்படுறாங்க, சொந்தமாக வண்டி ஆசைப்படுறாங்க. உமக்கு பிரியம் இருந்தால் எல்லாவற்றையும் அப்பா நீங்க மாற்றித்தர முடியும்ப்பா. கர்த்தரால் எல்லாம் முடியும். ஒரு மனுஷனால முடியாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாலும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. எத்தனையோ குறைகள் உண்டு, குறைகள் எல்லாம் மன்னித்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் எவ்வளோ துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல கருத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். 9363064182 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.